வணக்கம். தமிழன் செய்திகள். தூத்துக்குடியில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களிடம் காணொலி வாயிலாக கலந்து உரையாடும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வரும் 27ஆம் தேதி விக்சித் பாரத் யுவா கனெக்ட் ஸ்போர்ட்ஸ் எடிசன் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 1600 இடங்களில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் சுமார் 8 லட்சம் இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இளைஞர்களுடன் கலந்துரையாடி கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், இளைஞர்களின் கருத்துக்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து பேசுகிறார். தொடர்ந்து சிறந்த விளையாட்டு வீரர்கள், விளையாட்டில் இளைஞர்கள் ஈடுபடுவதன் பயன்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள கற்பகம் கல்லூரியில் கேரளாவின் பாரம்பரிய அறுவடை திருநாளான ஓணத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடைகள் அணிந்து உற்சாகமாக கொண்டாடினர். கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள கற்பகம் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடைகளில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். செண்டை மேளம் முழங்க மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்வில் மாணவிகள் பாரம்பரிய திருவாதிரை களி நடனத்தை அரங்கேற்றினர். மேலும் கேரள கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த கொண்டாட்டம் மாணவர்களிடையே ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. கோவை சகோதயா 10வது வருடாந்திர விளையாட்டுப் போட்டியில் ஸ்டான்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். கோவை சகோதயா 10வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் ஸ்டான்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் தடகள போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பல பதக்கங்களையும் சாதனைகளையும் படைத்தனர். இதில் பி. நினாத், எஸ். ஆஸ்வின் சாமுவேல், ஜோசிதா, பி. ஐயர், பி. ஹரிணி, கிரேஸ் ஏஞ்சல் ஆகியோர் தனிப்பட்ட போட்டிகளில் சாதனை படைத்தனர். இந்நிகழ்வில் 19 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் ஸ்டான்ஸ் பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கோவில் பூட்டை உடைத்து அம்மன் நகைகளை திருடிய 2 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அகரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் திரௌபதி அம்மன் கோவிலில் பூட்டை உடைத்து அம்மன் சிலைகளில் இருந்த தங்க தாளிகள் மற்றும் வெள்ளி கிரீடம் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தர்மகர்த்தா கோட்டீஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் நாகரசம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி சூர்யா, கந்தன் ஆகிய 2வரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 8 கிராம் தங்கத்தாலி மற்றும் 500 கிராம் வெள்ளி கிரீடம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 2வரும் வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனரா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அவினாசிலிங்கம் கல்லூரியில் இருந்து GCT கல்லூரி செல்லும் சாலையில் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை வெங்கடாபுரம் அருகே அவினாசிலிங்கம் கல்லூரி GCT கல்லூரி சாலையில் பெண் ஓட்டிச் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதியதில் காரில் தீப்பற்றி சிறிது நேரத்தில் கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இதில் காரை ஓட்டிய சாந்தா என்பவர் உடனடியாக காரிலிருந்து வெளியேறியதால் அவர் காயமின்றி உயிர் தப்பினார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் புத்தேரி தெருவில் பெப்ஸ் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் புத்தேரி தெரு பகுதியில் பெப்ஸ் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட புதிய கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் பெப்ஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜேஷ், மண்டல மேலாளர் சுரேஷ் வாசுதேவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி புதிய ஷோரூமை திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது மேலாளர் ராஜேஷ், பெப்ஸ் நிறுவனம் இந்திய அளவில் 136 கிளைகளையும் தமிழகத்தில் 45 கிளைகளையும் கொண்டு செயல்பட்டு வருகிறது என்றும் அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் புத்தேரி தெருவில் தற்போது புதிய அங்கீகரிக்கப்பட்ட கிளை தொடங்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் இந்த புதிய ஷோரூமில் பல்வேறு வகையான மெத்தைகள், கட்டில்கள், தலையணைகள், ஃபோம் மெத்தைகள், விடுதிகளுக்கு தேவையான மெத்தைகள், சோஃபாவுடன் கூடிய மெத்தைகள் மற்றும் கட்டில்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். ராம்ஜி நகரில் உள்ள எட்டியம்மன் கோவிலில் 7ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நடுவீரப்பட்டு ராம்ஜி நகரில் உள்ள ஓம் ஸ்ரீ நவக்கிரக சிவசக்தி சாய்பாபா கோவிலில் அமைந்துள்ள எட்டியம்மன் கோவிலின் 7ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு சாய்பாபா டிரஸ்ட் நிர்வாகியும் முன்னாள் வார்டு உறுப்பினருமான பாபா கார்மேகம் தலைமையில் கிடா வெட்டி பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கூழ்வார்த்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நடுவீரப்பட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஞானமணி சகாயராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை பெற்றுச் சென்றனர். மதுக்கரையில் தாவேகா சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் ரெயின்போ அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே விக்னேஷ் எம்எல்ஏ அவர்களின் 39வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுக்கரை நகர தாவேகா சார்பில் மதுக்கரை ACC மைதானத்தில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 8 அணிகள் பங்கேற்ற இப்போட்டி 8 ஓவர் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ரெயின்போ அணி 51 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய RCC அணி 49 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் ரெயின்போ அணி கோப்பையை வென்றது. பின்னர் பரிசளிப்பு விழாவில் மதுக்கரை ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் குமார், நகர செயலாளர் டிமிட்ரோ ஆகியோர் வெற்றி பெற்ற ரெயின்போ அணிக்கும் 2ஆம் இடம் பிடித்த RCC அணிக்கும் கோப்பைகளை வழங்கினர். தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டரில் ஒரே வாரத்தில் 2 சிறுநீரக புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டரில் 58 வயது ஆண் மற்றும் 67 வயது பெண் ஆகிய 2 நோயாளிகளுக்கு சிறுநீரகத்தை முழுமையாக அகற்றாமல் புற்றுநோய் கட்டிகளை மற்றும் அகற்றும் லாப்ரோஸ்கோபிக் பார்ஷியல் நெப்ரோடெக்மி அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. இருவரிடமும் ஆரோக்கியமான சிறுநீரக திசுக்கள் பாதுகாக்கப்பட்டு நோயாளிகள் நலமுடன் உள்ளனர். கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் பகுதியில் 6க்கும் மேற்பட்ட காகங்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சின்னத்தடாகம் பகுதியில் வழக்கம் போல் பறவைகள் நடமாட்டம் இருந்த நிலையில் மரத்தில் இருந்த காகம் ஒன்று திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பொதுமக்கள் அருகில் சென்று பார்த்தபோது அந்த காகம் உயிரிழந்த நிலையில் இருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அதே சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்தடுத்து காகங்கள் கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் கிடந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதுவரை 6க்கும் மேற்பட்ட காகங்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேத்துப்பாறை பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் குரங்கை சுட்டதாக கூறப்படும் தோட்ட உரிமையாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். பேத்துப்பாறை பகுதியில் உள்ள அருணகிரி எஸ்டேட் தோட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு குரங்கு ஒன்று இறந்த நிலையில் கிடந்தது. இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் குரங்கின் உடலை கால்நடை மருத்துவ குழுவினர் மூலம் உடற்கூராய்வு செய்தனர். இதில் குரங்கு குண்டடிப்பட்டு இறந்தது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தோட்ட உரிமையாளர் ஜான் டொமினிக் ஜெயக்குமார் வீட்டில் வனத்துறையினர் சோதனை நடத்திய போது ஒரு ஏர்கன் மற்றும் 5 ஏர்கன் குண்டுகள் கைப்பற்றப்பட்டன. விசாரணையின் போது குரங்கை ஏர்கன் மூலம் சுட்டதாக அவர் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின்படி திண்டுக்கல் சிறையில் அடைத்தனர். கோவை பாலத்துறையில் உள்ள ஸ்டடி வேர்ல்ட் கல்லூரியில் ஆரம் 2026 மாணவர் அறிமுக விழா நடைபெற்றது. கோவை பாலத்துறையில் உள்ள ஸ்டடி வேர்ல்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியில் 2026-27 கல்வி ஆண்டில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை வரவேற்கும் வகையில் ஆரம் 2026 மாணவர் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் கே மயில்சாமி வரவேற்புரையாற்றினார். மதுக்கரை காவல் நிலைய ஆய்வாளர் டி ராஜேந்திர பிரசாத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்கள் ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் போதைப்பொருள் மற்றும் ராகிங்கை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக பங்கேற்ற தன்னம்பிக்கை பேச்சாளர் மதுரை வே ராமகிருஷ்ணன் தன்னம்பிக்கை, நேர்மறை சிந்தனை, தலைமைத்துவம், தகவல் தொடர்பு மற்றும் வாழ்க்கை திறன்களை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இதில் கல்லூரியில் வழங்கப்படும் கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சிகள் குறித்தும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 6 வயது சிறுவன் பலூனை விழுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பச்சூர் பகுதியை சேர்ந்த குமார் சத்யா தம்பதியின் 6 வயது மகன் சோமநாத்
வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது பலூனை விழுங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பலூன் தொண்டையில் சிக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்த சிறுவன் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே மருத்துவர்கள் பரிசோதித்ததில் தொண்டையில் பலூன் சிக்கியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து நாற்றம்பள்ளி போலீசார் சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் கடும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ள நிலையில் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. மேகமலை பகுதியில் ஆக்கிரமிப்பாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 118 அரசு மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் எதிரொலியாக வருசநாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் தங்களிடம் உள்ளதாக கூறப்படும் வன நிலங்களை தாமாக முன்வந்து அரசிடம் ஒப்படைக்க அதிகாரிகளிடம் கடிதம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான நடவடிக்கை அறிக்கையை செப்டம்பர் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதேவேளை மேகமலை மற்றும் வருசநாடு சுற்றுவட்டாரத்தில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் மலைவாழ் மக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் வெளியேற்ற நடவடிக்கை குறித்த அச்சமும் அதிகரித்துள்ளது. வாழப்பாடி அருகே தேமுதிக சார்பில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. வாழப்பாடி அருகே பேலூரில் தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் சிறுவன் யுகன்ராஜின் பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து குக்கிராமம் பாளையத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரியில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் இயங்கி வரும் வீரமாமுனிவர் தமிழ் மன்றத்தின் சார்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் கூடுதல் முதல்வர் அருட்தந்தை முனைவர் தியோஃபில் ஆனந்த் ஆசியுரை வழங்கினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் மா சரளா தேவி வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளரும் தூய நெஞ்ச கல்லூரியின் முன்னாள் மாணவருமான ரஜினி கலந்து கொண்டு நாளும் இரண்டும் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வை வீரமாமுனிவர் தமிழ்மன்ற தலைவர் ராஜா, முனைவர் கமலா மற்றும் முனைவர் மணிமேகலை ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ் துறையை சேர்ந்த இருபால் பேராசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மழை குறைந்து அருவியில் நீர்வரத்து இயல்பு நிலைக்கு திரும்பிய பின்னர் சுற்றுலா பயணிகள் மீண்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 74வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருப்பூர் மாநகர் மாவட்டம் கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அறுசுவை அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு பகுதிகளில் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனை அடுத்து பாண்டிய நகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் விசைத்தறி PR குழந்தைவேல் தலைமை தாங்கினார். தென்காசியில் நடைபெற்ற தாவேகா 100 நாள் சாதனை கூட்டத்தில் மக்கள் கலைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடையம் பகுதியில் 100 நாள் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாலை நேரத்தில் பொதுமக்கள் வருகை தர தொடங்கினர். இந்நிலையில் இரவு 8 மணி வரை இன்னிசை நிகழ்ச்சி மட்டுமே நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தி மேடைக்கு வந்த நிலையில் அவர் உரையாற்ற தொடங்குவதற்கு முன்பாகவே கூட்டத்திற்கு வந்திருந்த பொதுமக்களில் பலர் கூட்டமாக அங்கிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. ஈஞ்சம்பாக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஈஞ்சம்பாக்கம் ஊராட்சி பேருந்து நிலையம் அருகே தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 74வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அவரது பிறந்தநாள் இன்று கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நிலையில் ஈஞ்சம்பாக்கத்திலும் விழா நடைபெற்றது. தூத்துக்குடியில் தேமுதிக கட்சி நிறுவனரும் சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வட்டக்கோவில் பகுதி செயலாளர் நாராயணமூர்த்தி ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி 2ஆம் கேட் பகுதியில் உள்ள ஃபாஸ்ட் மென்ஸ் கடை முன்பு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 750 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி பைகள் உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர மாவட்ட தேமுதிக செயலாளர் தயாலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மாவட்ட துணை செயலாளர்கள் மாலதி, லிவிங்ஸ்டன், பகுதி துணை செயலாளர் ஆனந்த கிருஷ்ணன், அண்ணாநகர் பகுதி செயலாளர் வல்லரசு துறை உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சேலம் மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அரவிந்த் சீனிவாசன் தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. சேலம் மாநகரில் உள்ள நகர்ப்புற சமூகங்கள் மற்றும் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அவற்றிற்கு உரிய தீர்வு காணும் வகையில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்கள் மற்றும் புகார்களை செயலி மூலம் தெரிவிக்கும் முயற்சியில் இளைஞர் காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அரவிந்த் சீனிவாசன், துணைத் தலைவர் தீனா, பொதுச் செயலாளர் பிரேம்குமார், தெற்கு சட்டமன்ற தலைவர் சிவகணேஷ், பொதுச் செயலாளர் பகத் உள்ளிட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னப்ப நாயக்கனூரில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சென்னப்ப நாயக்கனூரில் மறைந்த தேமுதிக பொதுச் செயலாளரும் திரைப்பட நடிகருமான கேப்டன் விஜயகாந்தின் 74வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் தலைவர் பி. வேடியப்பன் தலைமை வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன், கோபி, முருகேசன், மகாலிங்கம் உள்ளிட்டோர் முன்னிலையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சென்னப்ப நாயக்கனூர் பகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே உள்ள கரிக்குளம் சபரி நகரில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே உள்ள கரிக்குளம் சபரி நகரில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை விமான கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழா ஏற்பாடுகளை ஆலய ஸ்தாபகர் ராம மெய்யப்பன் செய்திருந்தார். இதில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் திமுக அமைச்சர், கழக உயர்நிலை செயற்குழு உறுப்பினர், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், குறிஞ்சிப்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி நேற்றைய தினம் சென்னையில் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலினை சந்தித்து எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வாழ்த்துக்களை பெற்றார். இதனைத் தொடர்ந்து இன்று காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள முட்டம் கிராமத்தில் ஒன்றிய நகர இளைஞரணி உள்ளிட்ட சார்பு அணி நிர்வாகிகள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி பிரமுகர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பத்திரிகையாளர்கள், கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் கொத்துக்கள், பொன்னாடைகள் வழங்கி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே அகத்தியர் அறக்கட்டளை சார்பில் பிரதோஷ அன்னதானம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே பிரதோஷ தினத்தை முன்னிட்டு அகத்தியர் அறக்கட்டளை சார்பில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
மாதந்தோறும் பிரதோஷ நாளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வரும் அறக்கட்டளை இந்த மாதமும் சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் பொதுமக்கள், பயணிகள் மற்றும் சாலையோர ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் சமூக சேவைகளை மேற்கொள்ள உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். உத்தமபாளையம் யோக நரசிங்க பெருமாள் கோவிலில் வருஷாபிஷேகம் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத யோக நரசிங்க பெருமாள் திருக்கோவிலில் ஆவணி மாத வருஷாபிஷேக விழா மற்றும் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சுதர்சன ஹோமம், திருமஞ்சனம், சிறப்பு பூஜைகள் மற்றும் வருஷாபிஷேகம் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு காப்பு கட்டுதல், கன்னியாதானம், மாங்கல்யம் சாத்துதல் உள்ளிட்ட திருமண சடங்குகளுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக பெருமாள் மற்றும் தாயார்கள் பல்லக்கில் சீர்வரிசையுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து சுவாமி திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் உத்தமபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கம்மாபுரத்தில் நடைபெற்ற விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் மைய ஒன்றிய தேமுதிக சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜயகாந்தின் சமூக பணிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்காக அவர் ஆற்றிய சேவைகள் குறித்து நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பிரபல அசைவ உணவு விடுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பிரபல அசைவ உணவு விடுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் பிரவீன் தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனையில் உணவு பாதுகாப்பு துறையினர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பங்கேற்றனர். 10க்கும் மேற்பட்ட அசைவ உணவு விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட போது சில கடைகளின் குளிர்சாதன பெட்டிகளில் நீண்ட நாட்களாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த கோழி, மீன், இறால் உள்ளிட்ட பழைய இறைச்சிகள் கண்டறியப்பட்டன. மேலும் உடனடியாக பரிமாறப்பட வேண்டிய உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் பைகளிலும் வாளிகளிலும் முறையாக பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் உணவு பாதுகாப்பு விதிகளை தொடர்ந்து மீறினால் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு சீல் வைத்து மூடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் பிரவீன் எச்சரிக்கை விடுத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண தமிழன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.